கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அனுதினமும் இந்த மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவுக்குள் நலமாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடும் உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுந்தரிக்கவும் பண்ணுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த எளியவர்களை, ஏழைகளை, திக்கற்ற பிள்ளைகளை இப்படியெல்லாம் கர்த்தர் எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார். அப்படியாக ஒரு 11 வயசு பொண்ணு ஒரு கோயிலில் போய் தினந்தோறும் அங்கே சுண்டல் கொடுப்பாங்க. அந்த சுண்டலை வாங்கிறதுக்காக ஓடி போய் ஒரு முறை வாங்கிக்கிட்டு கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு மறுபடியும் ஓடும். இப்படியே கிட்டத்தட்ட 11 முறை ஓடி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அங்கே இருந்த அந்த தர்மகர்த்தா கேட்குறாங்க, அவங்க ஸ்கூல் டீச்சர், அந்த பொண்ணோட ஸ்கூல் டீச்சரை பார்த்து, ஏன் இந்த பொண்ணு இவ்வளோ தூரம் வாங்கிட்டு ஓடுது, வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சுட்டு வருது, என்ன காரணம் கேளுங்க டீச்சர் அப்படின்ட்டுருக்காங்க. அப்போ அந்த டீச்சர் அந்த பொண்ணை கேட்டிருக்காங்க, ஏன்பா இந்த மாதிரி ஒரு முறை வாங்கினா போகாதா, எல்லாருக்கும் கிடைக்கணும்ல. டீச்சர் நாங்கள் ரொம்ப வறுமையில் இருக்கிறோம் டீச்சர். எங்களுக்கு அப்பா அம்மா அன்றுவரை ஒரு தங்கச்சி இருக்காங்க, இப்படி தம்பி இருக்காங்க, இப்படி எங்கள் அப்பா அம்மாவுக்கு வேலை இல்லை, இப்படி ரொம்ப பஞ்சம் பட்டினியில் நாங்கள் வாழ்கிறோம். அதனால தான் ஓடி வாங்கி மத்தியானத்துக்கும் நைட்டுக்கும் இந்த சுண்டல் தான் எங்களுக்கு சாப்பாடு. அப்படியானோடனே டீச்சர் ரொம்ப அப்படியே கண் கலங்கிட்டாங்க. அப்போ ஒரு நாள் அங்கே ஸ்கூலில் காம்படிஷன் நடக்குது. எல்லாருக்கும் பெரியவங்களுக்கு தான் ரன்னிங் காம்படிஷன் வச்சுருக்காங்க. அந்த ரன்னிங் காம்படிஷனில் பார்த்துட்டு இந்த பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கா, டீச்சர் நான் இந்த ரன்னிங் காம்படிஷனில் நானும் கலந்துக்கிட்டுமா? இல்லைப்பா, அது பெரியவங்களுக்கு மட்டும்தான்ப்பா. டீச்சர் நானும் ஓடுறேன் டீச்சர், நீங்கள் அவங்க சார்கிட்ட சொல்லி ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி நல்லா ஓடுவோம் டீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சார்கிட்ட சொல்லி இந்த பொண்ணை கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த பொண்ணு நல்லா ஓடி நல்லா ட்ரைனிங் எடுத்துருக்கா சார், கொஞ்சம் சேர்த்துக்கங்க சார் அப்படின்னோடனே ஓடுனா. அந்த ரன்னிங் காம்படிஷனில் ஓடி அந்த ஃபஸ்ட்டு ப்ரைஸில் ஃபஸ்ட்டில் வந்துட்டா. இப்போ நாளடைவில் அவள் ஸ்டேட் லெவலில் வந்தா, பிறகு இந்தியன் லெவலில் வந்துட்டா, பிறகு வேர்ல்டு லெவல்லையும் வந்துட்டு பார்த்தா பிற்காலத்தில் அருமையான ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வென்ற, இந்தியாவுக்காக தங்கப்பதக்கம் வாங்கி கொடுத்த தங்க மங்கை பிடி உஷா அவர்கள். அப்போ எவ்வளோ ஒரு வறுமை கோட்டுக்குள்ளே இருந்து அவளை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வச்சார். அப்படியாக இந்த 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் இந்த எல்கானா குடும்பம் ரொம்ப ஒரு சபிக்கப்பட்ட ஒரு குடும்பம். என்னென்றால் அவன் கோராக்கின் புத்திரர் சந்ததியில் வந்தவங்க. அதனால் பல தலைமுறை 14 தலைமுறை சர்ச்சுக்கே போகக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஆனாலும் இந்த சாபத்தை முறிக்கிறதுக்காக அண்ணா தேவ சமூகத்தில் போய் காத்திருந்து ஜெபம் பண்ணினான். ஆண்டவரே, என் சிறுமையை கண்ணோக்கி பாருங்கப்பா, என் சிறுமையை கண்ணோக்கி பாருங்க, சேனைகளின் கர்த்தாவே அப்படின்னு கூப்பிட்டான். சேனைகள் என்றால் பரலோகத்தில் இருக்கிற சேனைகள், மல்டிப்ளை ஆகிற சேனைகள், நட்சத்திரங்கள், அந்த அவைகள் எல்லாம் மல்டிப்ளை ஆகாது. நட்சத்திரம், சந்திரன், சூரியன்லாம். ஆனால் பூமியில் இருக்கிறவைகள் எல்லாம் மல்டிப்ளை ஆகக்கூடியது. அந்த மரம், செடி, கொடிகள், இயற்கைகள், கடல்வாழ் பிராணிகள் எல்லாம் மல்டிப்ளை ஆகும். என் சிறுமையை கண்ணோக்கி பாருங்கப்பான்னு கண்ணீர் விட்டு கதறி அழுது ஜெபம் பண்ணி, எந்த சமுதாயம், எந்த இஸ்ரவேல் தேசத்தில் இந்த எல்கானா குடும்பத்தை சர்ச்சுக்குள்ளே சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்களோ, கர்த்தர் அவளை நினைத்தருளி ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார், ஒரு சாமுவேலை கொடுத்தார். அந்த சாமுவேலை 4 வயசில் கொண்டு போய் சர்ச்சில் விட்டா பாருங்க. சர்ச்சில் விட்டவொடனே அருமையான தேவ சமூகத்தில் அவன் வளர்ந்து பெரியவனானான். மனிதனுக்கும் தேவனுக்கும் பிரியமாய் நடந்தான். அந்த 3ஆம் அதிகாரம் 20-21 பார்க்கும்போது தான் முதல் பெயர்சபா வரைக்கும் அவன் பெரிய தீர்க்கதரிசியாக மாறிட்டான். அன்னாள் அந்த ஜெபத்தின் மூலமாக அந்த சாபத்தை முறியடித்து அந்த இஸ்ரவேல் தேசத்தை எங்கும் அவன் பெரிய தீர்க்கதரிசியாக மாறிவிட்டான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, பல பொறுப்புகளில் இருந்தான். அவன் தீர்க்கதரிசியாக இருந்தான், அவன் நியாயாதிபதியாக இருந்தான், அவன் ஆசாரியனாக இருந்தான். இப்படி கர்த்தர் பல விதத்தில் 7 விதத்தில் அவன் பல பொறுப்புகளை அவன்
அவன் வந்து வகுத்தான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சிறியவனை, அற்பமாக எண்ணப்பட்ட இந்த குடும்பத்தை, அலட்சியமாக எண்ணப்பட்ட குடும்பத்தை, இந்த ஒதுக்கப்பட்ட குடும்பத்தை கர்த்தர் எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் ஆண்டவர் வைத்தது போல உங்களையும் வைப்பார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? கர்த்தர் உங்களுக்கும் ஒரு ப்ரொமோஷனை கொடுக்குறார், உயர்வை கொடுக்குறார். காத்திருங்க. பரலோக பிதாவை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், அவருடைய தேவைகளை சந்தியும், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும். யாரெல்லாம் வியாதியோடு பலவீனத்தோடு இருக்காங்களோ அவங்களுக்கு விடுதலை தாரும். யாரெல்லாம் பயத்தோடு இருக்காங்களோ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கேன்னு சொன்ன கர்த்தர் தாமே கூட இருந்து வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you everybody. Thank you.